ஆண் யானை ஒன்று தன்னோட துணை இறந்ததுனால பசி தூக்கம் கூட தெரியாமல் அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டு இருந்திருக்கு. மற்ற மிருகங்கள்லாம் வந்து இப்படி இருக்காத, நல்லா சாப்பிடு, எந்திரிச்சு எப்பயும் போல இரு அப்படின்னு சொல்லியும் அந்த யானையால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு குள்ளநரிக்கு மட்டும் பயங்கர கொண்டாட்டம். என்னமோ தான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுக்குள்ளே ஜோடி போட்டு சுற்றிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பாரு தனியாக புலம்ப விட்டான்ல ஆண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யானை காதில் விழுந்தாலும் இதுகிட்ட போய் என்ன பேச்சு அப்படின்னு அது விட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு ரொம்ப பசிக்கவும் பக்கத்து தோட்டத்தில் போய் கொஞ்சம் கரும்பு பிச்சுட்டு வந்திருக்குது. வந்துட்டு இருக்கும்போது இந்த குள்ளநரி என்ன சொல்லியிருக்கு, என்னமோ எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணான்னு இப்போ இதுக்கு கரும்பு பிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் மற்ற மிருகங்கள்லாம் கேலியாக சிரிச்சிருக்குது. உடனே இந்த யானைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கரும்பு அப்படி ஓரமாக வச்சுட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த குள்ளநரி அப்படி ஒரு சொலட்டி தூக்கி எரிஞ்சுது பாருங்க. மற்ற மிருகங்கள்லாம் ஐயையோ இதுக்கு இன்னும் பலம் இருக்குது, ஏதோ சோகத்தில் தான் படுத்திருந்துருக்கு அப்படின்னு பயந்து அடித்து ஓடி போயிடுச்சுங்க. ஆமாங்க, எப்பயுமே நம்ம பலத்தை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளை ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்கங்க.